அன்யஹாசேயா மீஸ் இன்றைக்கி நம்ம லவ் இஸ் மை டெஸ்டினியோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம். அண்டு நட்ராஜ் மூர்த்தின்றவங்க அக்கௌண்ட்லேருந்து எனக்கு செகண்ட் பார்ட் போட சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அவங்க சப்போர்ட்க்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து எபிசோட்ஸ் போடுறேன். அண்டு இன்றைக்கி செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் சீனில் லாஸ்ட் பார்ட்டில் பார்த்த மாதிரி வைட் ஐஸில் அதை பார்த்துட்ருக்கான். அதே சைடு இங்கே ஒயன் பக்கம் யூமின் இன்றைக்கியும் அந்த வானத்தை பார்க்குறா. அந்த ஸ்கை ஃபுல்லாக ஸ்டார்ஸ் திரும்பி ஒரு மாதிரி பிளிங்க் ஆகுது. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி தேர்ட் ஸ்டார் அதில் ஆட் ஆகிருக்கு. யூமின் அதை ஒரு மாதிரி விசித்திரமாக பார்த்துட்ருக்கா. அண்டு ஒயன் திடீர்னு வந்துட்டு, யூமின் வேறு வேலையே இல்லையா உனக்கு, தூங்குடி, கடுப்பாக வருது, லைட்டை வேறு ஆன் பண்ணி வச்சுக்கிறேன், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஸ்டாச்சு பார்த்து படிக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு ஏதோ ஹிஸ்ட்ரியை தூக்கி வச்சு வந்து உட்காந்துக்கிறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணுண்டி. நான் நினச்சேன் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்னா மம்மியை பார்ப்பாங்க, அதை பார்ப்பாங்க, இதை பார்ப்பாங்க. இங்கே என்னென்னா ஸ்குவாடை பார்க்குறானுங்க, அது இதுன்னு பார்த்துட்ருக்கானுங்க. கடுப்பாக வருது, படுத்து தூங்குடி லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யூமின்ட்ட ஒயன் சொல்லிவிட்டு அவள் தூங்கிடுறா. பட் யூமின் இந்த தேர்டு ஸ்டாரை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு ஏதோ என்னமோ ஒன்று வித்தியாசமாக தோணிகிட்ருக்கு. அப்படியே அந்த நைட் முடியுது. ஸோ மார்னிங் ஒயன் எந்திரிக்கிறா, ஃபஸ்ட் வேக்கப் ஆகிறா. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி பார்த்தா எல்லோரும் ஆஸ் யூஷுவல் கிளம்பி ரெடியாக இருக்காங்க. பட் பரவாயில்ல, இன்றைக்கி கிளம்பி ரெடியாக இருக்காங்க. ஒயன் எந்திரிச்சிட்டா. யூமின் குட் மார்னிங் அப்படின்னு. குட் மார்னிங் குட் மார்னிங், சீக்கிரம் கிளம்பி வா, இல்லைன்னா அவ்வளோதான், அந்த சீஃப் ஒன்று கொன்னே போட்டுருவார். ஐயோ ஃபஸ்ட்டு இந்த சொட்டை தொல்லை தாங்க முடியல, இப்போ என்னென்னா அழகாக இருக்கார், ஒரு திட்ட வேற முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஓயன் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனா எடுத்து வச்சு கிளம்பிட்டு இருக்கா. யூமின் அப்படியே லைட்டாக சுரிச்சிட்டு ஒன்றெல்லாம் திருத்த முடியாது ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்றைக்கும் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் அந்த மியூசியத்தை போயிட்டாங்க. ஸோ மியூசியத்தில் ஆல்ரெடி இன்றைக்கி டே வந்து முன்னாடியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா எப்போயுமே டே லாஸ்ட்டாக தான் வருவான் எல்லோரும் வந்ததுக்கப்புறம். பட் இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் அங்கே வந்து நின்றுட்டுருக்கான். ஒவ்வொரு பர்சன்ஸாக பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துட்டு இருக்கும்போது ஒயன் வரா. குட் மார்னிங் சார் அப்படின்றா. குட் மார்னிங் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போங்க அப்படின்னோடனே எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஸோ எல்லோரும் கவனித்து போயிட்டுருக்காங்க. பார்த்தா உள்ள புதுசாக இன்றைக்கி கொஞ்சம் பொருள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஜோசன் காலகட்டத்துக்கு இந்த மியூசியத்தில் இந்த எக்ஸிபிஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டேக்கு ஒவ்வொரு பொருளை ஆட் பண்ணிட்டு போவாங்க. அதில் இன்றைக்கி வந்து ஒரு பெயிண்டிங் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயன் ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையும் துருன்னு பார்த்துட்டு அந்த பக்கம் விளையாண்டுட்டு இந்த பக்கம் விளையாண்டுட்டு அப்படியே ஒவ்வொன்றா நோட்ஸ் எடுத்துகிட்டே வந்துட்டுருக்கா. அப்போ பார்த்தா ஒரு பெயிண்டிங் அவள் கண்ணுக்கு படுது. ஆஸ் யூஷுவல் இந்த பெயிண்டிங்கை பார்த்தோன்னா அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டா. ஆனால் அந்த பெயிண்டிங்கை பார்த்த மாதிரி அவளுக்கு எந்த ரிமைண்டரும் இல்லை. பட் அவள் கண்ணு ஃபுல்லாக கலங்குது, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவளுக்கே தெரியாமல் அவளோட பாடி ஃபுல்லாக ஷிவர் ஆகுது. ஏன்னு அவளுக்கே தெரியல. பட் ஒரு மாதிரி பாடி ரொம்ப ஷிவர் ஆகுது. கண்ணில் அப்படியே தண்ணி தேங்கி நிற்கிது. டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகிற ஸ்டேஜில் நிற்கிது. அண்ட் ஆல்சோ இது யாரும் கவனிக்கல. பட் ஏதோ ஒரு விதமாக திரும்பும்போது ஒயனை கவனிச்சிட்றான். அவன் கரெக்டாக கவனிச்சிட்டு இருக்கும்போது ஒயன் ஒரு மாதிரி விழப்போறா. ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே போகிறான். கடைசியில் பார்த்தா ஒயன் விழுந்துடுறா. விழுந்தோடனே எல்லாரும் அதை கவனிச்சுட்டு ஓடி வராங்க. யூமின் ஒயனை அவளோட மடியில் எடுத்து வச்சுட்டு ஒயன் ஒயன் எந்திரி, ஒயன் 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 எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் ஒயன் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. அதனால் ஒயனை சீக்கிரமாக கூட்டிகிட்டு ஹாஸ்டல் போகிறாங்க. டே தான் ஹாஸ்டல் போக சொல்லியிருப்பான். இன்றைக்கி கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம், இதுக்கு பதிலாக ஒன் டே எக்ஸ்ட்ரா நான் கூட கிளாஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. போன ஹாஸ்டலில் வந்து ஒயன் படுத்துட்ருக்கா. யூமின் வந்து அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. அவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்கா. ஒயன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. அவளுக்கு ஒரு மாதிரி பயம் கொடுத்துருச்சு. பிகாஸ் யூமின் வந்து ஒயனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். யூமினுக்கு ஒயன் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ இப்போ தான் என்னென்னா யூமினுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது. டேங் தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. யூமின் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து யூமின் அந்த ஒயன் பொண்ணு ஓகே தானே இப்போ அப்படின்னு கேட்குறாரு. சீஃப் இதுக்கு தான் கால் பண்ணிங்களா? ஆமாம் யூமின், இதுக்கு தான் கால் பண்ணேன். அவங்க ஓகே தானே? ஓகே தான் சார் அப்படின்றா. ஆனால் யூமினுக்கு இது ஒரு மாதிரி கடுப்பாக வருது. பிகாஸ் ஏன்னா யூமினுக்கு டேவை பிடிச்சிருக்கு. பட் வந்து ஒயனை பற்றி விசாரிக்கிறது யூமினுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் வருது. ஸோ யூமின் படுத்திருக்கா. ஒயன் படுத்திருக்கா. யூமின் போயிட்டு அவளை எழுப்புறா. பட் இன்னும் எந்திரிக்கல. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அன்கான்ஷியஸ்லேயே இருக்கான்னு. கொஞ்ச நேரம் டாக்டர் வந்து பார்க்குறாங்க. ஓகே ஷீ இஸ் ஆல் ரைட், பட் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், அவங்க ஏதோ பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனால் இதை வந்து நோட் பண்ணிகிட்டே அவன் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இந்த பெயிண்டிங்கை பார்த்தோன்னே எதுக்கு ஒயன் ரொம்ப பயப்படணும்?
பிகாஸ் இதே பெயிண்டிங் தான் எஸ்டர்டே நைட் நான் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு. எதுக்காக இந்த பெயிண்டிங்கை பார்த்து எனக்கு கோவம் வரணும் அண்ட் ஒயன் ஏன் இதை பார்த்து பயப்படணும்? இதில் ஏதாவது விஷயம் இருக்குமா? இந்த பெயிண்டிங் மற்ற யாரையும் அஃபெக்ட் பண்ணாமல் ஏன் எங்கள் 2 பேரையும் பர்டிகுலராக அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இதே மாதிரி அவருக்கு டே போகுது. அண்ட் ஆல்சோ யூமின் இன்றைக்கும் நோட் பண்ணுறா, இன்றைக்கி 4th ஸ்டார் ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. யூமினுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. என்னது இது டே நம்ம பக்கம் திரும்ப மாட்டேங்கிறாங்க, ஒயனை ஏதோ கோவப்படுற மாதிரி இருக்குது, பட் ரொம்ப கேர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே இருக்கா. பட் ஒயனுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அப்புறம் தான் எந்திரிச்சு உட்கார்றா ஒயன். உட்காந்தோன்னே யூமின் கொஞ்சம் தண்ணி அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் தண்ணி கொடுத்துட்டு ஓகே தானே நீ அப்படின்னோடனே ஓகே தான், என்ன ஏன்டி இங்கே படுக்க வச்சுருக்க அப்படின்னு சொன்னோன்னே யூமின் இல்லை நீ தூக்கம் வருதுன்னா அதான் தூங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க சொல்கிறா. ஒயன் அதை உண்மை நினச்சி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறா. அடுத்த நாள் நைட் காலையில் ஆகுது. ஸோ ஆஸ் யூஷுவல் டேங் வெயிட் பண்ணுறாரு. எல்லோரும் வராங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது எல்லாமே நோட்ஸ் எடுக்கிறாங்க. ஒயனும் சேர்ந்து நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கா. அன்றைக்கி கிளாஸ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக போகுது. போனோடனே எல்லோரும் கெஃபேட்டேரியா போயிட்டு கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கெஃபே போகிறாங்க. எல்லோரும் கெஃபேயில் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த டைம் டே சம்மந்தமே இல்லாமல் அங்கே வராரு. வந்துட்டு கேன் ஐ ஜாயின் வித் யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ எல்லோரும் எஸ் சார் அப்படின்னோடனே ஏன் எல்லோரும் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்கள் நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது எல்லா கேர்ள்ஸும் நோ சார் நீங்கள் உட்காரலாம் அப்படின்னோடனே ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே வெயிட் பண்ணிட்டு ஒயன் அப்படின்றாரு. எல்லோரும் இங்கே எஸ்டர்டே நம்ம ஒரு பெயிண்டிங் பற்றி ஒரு லெசன் லேர்ன் பண்ணோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒயன் எஸ்டர்டே நியூவாக லெசனா அது அப்படிங்கும்போது ஒயன் ஆர் யூ ஆல் ரைட்? ஏன்னா எஸ்டர்டே நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்க, ஃபேட் அவுட் ஆகி. ஸோ இப்போ ஓகேவா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான்ட்டே. அப்போ எல்லோரும் ஒயன் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒயன் எஸ்டர்டே நானா சார்? இல்லையே நான் ஒன்றும் மயங்கி விழுவில்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. எல்லாருக்கும் ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. என்ன இவ எஸ்டர்டே மயங்கி விழுந்துட்டால, நம்ம தான் கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அவள் இல்லை சார் நான் மயங்கி விழுந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே ஒயன், ஆனால் அந்த லெசன் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சா? நேற்று அந்த பெயிண்டிங் பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல வரீங்களா அப்படின்னோடனே ஒயன் ஆஹா போச்சு அசைன்மெண்ட் கேட்குறாரு. சார் அது என்னோடய ஹாஸ்டலில் விட்டுட்டு வந்துட்டேன் சார், அதனால் என்கிட்ட இப்போ கையில் இல்லை, நான் நாளைக்கு நீங்கள் வேணால் சொல்லுங்கள் நான் நாளைக்கு எடுத்து வரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஓஹோ சரி ஒயன் எஸ்டர்டே விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி கிளாஸஸில் ஒரு ஸ்வாட் பற்றி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னோடனே ஞாபகம் இருக்குது, அந்த ஸ்வாட் கூட ஜோசன் காலகட்டத்தில் அந்த கிங் யூஸ் பண்ணது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தீங்க, அதை பற்றின நோட்ஸ் எங்கம்மா அப்படின்னோடனே சார் அதுவும் ஹாஸ்டலில் விட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு ஒயன் ஆன்சர் பண்ணுறா. ஸோ டே ஓ ஓகே யூமின் அப்படின்றாரு. யூமின் சொல்லுங்கள் சார், ஒயனோட எல்லா அசைன்மெண்ட்டையும் என்னோடய கேபினில் என்னோடய டேபிளில் நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்னோடனே ஒயன் சார் என்னோடதா அது நான் நம்ம ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்து வச்சேனே சார் அதனால் அப்படின்னு. ஓ ப்ரொஃபஸர்கிட்ட இருக்கா, ஓகே நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னோன்னு நீங்கள் வாங்கிக்கிறீங்களா சார்? எதுக்கு சார்? ப்ரொஃபஸர் பார்த்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதை திரும்பி என்கிட்ட கொடுத்துட போகிறாரு அப்படின்னோடனே இல்லை ஒயன் எனக்கு நீங்கள் லெசனை ரொம்ப கவனிக்கிறீங்கள அதை பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு, ஸோ நான் வாங்கி பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே ஐயோ இப்போ மாட்டினேன்னா அவ்வளோதான், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படியே அமைதியாக மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துக்கிறா. அப்புறம் காஃபி வந்தோன்னே அவள் அப்படியே ஃபேஸ் மாறி போயிடுது. பிகாஸ் அவளுக்கு பிடிச்ச கேப்பச்சினோ அங்கே இருக்குது, அதை அப்படியே ஃபுல்லாக சிப் பண்ணி குடிச்சிட்டு இருக்கா. டேக்கே தெரியாமல் அவனோட லிப்ஸ் ஓரத்தில் ஒரு சின்ன ஸ்மைல் வருது. இது யூமின் கவனிக்கிறா. பட் ஒயன் பாட்டுக்கு அவள் பாட்டுக்கு சேட்டை பண்ணிவிட்டு வேலையை அதே மாதிரி சாப்பிட்டுட்ருக்கா. நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வந்திருக்கு, அதை சாப்பிட்டுட்ருக்கா. அப்புறம் எல்லோரும் ஓகே கிளம்புறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே போயிட்டு வாங்க, நாளைக்கு லெசன் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறான். ஓகே சார் அப்படின்ட்டு போகும்போது ஒயன் எப்பயும் போல் அப்படியே குதிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யூமின்ட்டு அப்படியே பேசிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே டே அவளை மட்டுமே அப்படியே பார்த்துட்ருக்கான். அந்நேரம் இங்கே யூமின் டேவை ஒரு மாதிரி கவனிக்கிறா.
கவனித்தோன்னே திடீர்னு சார் அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னென்னா டேவோட அசிஸ்டண்ட் வந்திருக்காங்க. டேவை கூப்பிட்றாரு. ஸோ சொல்லுங்கள், சொன்னதெல்லாம் செஞ்சிட்டிங்களா? செஞ்சிட்டோம் சார். அவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. அண்டு ஷீ இஸ் நார்மல் கேர்ள். அவங்க ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. பிகாஸ் அவங்க அப்பா அம்மாவோட ஒரே பொண்ணு அண்டு ரொம்ப செல்லம். அதனால் அவள் ஆசைப்பட்டாங்கன்னு இங்கே சவுத் கொரியாவுக்கு படிக்க அனுப்பியிருக்காங்க. மற்றபடி இவங்களுக்கு பற்றி ஒரு பேக்ரவுண்டும் இல்லை சார், ரொம்ப பெருசாலாம் அப்படின்னோடனே அதை நீங்கள் சொல்ல வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அதை வாங்கி பார்க்குறான். அந்த ஃபைலில் அவங்க சொன்ன மாதிரி ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அப்புறம் டே யோசிக்கிறான், பட் ஏன் எனக்கு மட்டும் இவகிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு தோணுது. என்னோடய பொருள் ஒருத்தவங்கிட்ட இருந்தால் மட்டும்தான் என் மனசு இந்த மாதிரி சொல்லும். எனக்கே தெரியாமல் என்னோடய தாட் ஃபுல்லாக அவகிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, என்னோடது ஏதோ அவகிட்ட இருக்குன்ற மாதிரியே ஏன் சொல்லிகிட்ருக்கு. என்ன ஆச்சுட்டேங்க அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் அவன் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இன்றைக்கி டேவும் அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஐ மீன் நைட். ஒயன் வந்து கேன்டீன்லேருந்து வந்துட்டுருக்கா. வந்துட்டு இருந்தா யூமின் அவள் ரூமில் பார்க்குறா. யூமின் ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கா. பிகாஸ் யூமினோட தாட் ஒன்று தான், டே ஒரு வேளை ஒயனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா, ஏன் எப்பயும் ஒயனையே சுற்றி வராரு அப்படின்னு. பட்டு அவளுக்கு தெரியல டே வந்து ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் ஒயன் கூட பழகிட்டு இருக்கான்னு. அண்டு ஒயன் பாட்டுக்கு அமைதியாக வந்துட்டு, யூமின் இன்னைக்கு நம்ம கேன்டீனில் சூப்பர் ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க, நான் போய் வாங்கி சாப்பிட்டுட்டேன், இந்தா உனக்கு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு அப்படின்னோடனே, இல்லை ஒயன் வேணாம் அப்படின்னோடனே, இங்கே பாரடி, நான் என் மேலே எதுவும் கோவமா உனக்கு, நான் நேற்று எதுவுமே நடக்காத மாதிரி சொன்னேன் அப்படின்னு எதுவும் கோவமா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைடி, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னோடனே, உண்மையிலுமே நேற்று நீ மயங்கி விழுந்தது உனக்கு ஞாபகம் இல்லையா ஒயன் அப்படின்னு கேட்டோன்னே, நிஜமாக எனக்கு ஞாபகமே இல்லடி, நீங்கள் சொல்கிறீங்க, சார் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே, எனக்கு இப்படியே தான் எனக்கு பைத்தியம் முடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போய் உட்காந்துக்கிறா. அப்போ வந்து ஓகே ஒயன், ஸ்ட்ரெஸ் ஆகாது, ஓகே ஸ்ட்ரெஸ் ஆகாது, ஆல்ரெடி உனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஸோ அமைதியாரு, சரி நான் உனக்காக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி தான், சின்னது சண்டை போட்டுப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. இவங்களுக்குள்ளே ரொம்ப ஃபைட்டிங்லாம் வராது. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. அதே சமயம் இங்கே டே வந்து தூக்கமே வராமல் அவருக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அவர் கனவுல ஒன்று தான், நீ தானே சொன்ன அவளை கொல்ல சொல்லி அப்படின்ற ஒரே ஒரு வேர்ட் மட்டும் தான் வந்துட்டுருக்கு. அதை கேட்டோன்னே ஒரு ரொம்ப ஷாக்காக எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா ஃபுல்லாக ஏசி தான் ஓடுது. பட் அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிருக்கு, அவர் பாடி ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிருக்கு, ஒரு மாதிரி பயத்துலேருந்து எந்திரிச்ச மாதிரி இருக்குது. அந்த வாய்ஸ் ரொம்ப 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 போல்டான வாய்ஸ், அது ஒன்று கேட்குது, நீ தானே அவளை கொல்ல சொன்ன அப்படின்னு. அந்த வாய்ஸை கேட்டு அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்படியே இன்னொரு இடத்துல பார்த்தா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் நடந்து வந்துட்டுருக்காரு. பின்னாடி நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. சார் நீங்கள் சொன்னவங்களை பற்றி தேடியாச்சு, அண்ட் ஆல்சோ இதுதான் அவங்க டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டீட்டெயில்ஸை பார்த்தா ஒன்று நம்ம டேவோடது, இன்னொன்று நம்ம ஒயனோடது. எதுக்கு இவர் இந்த டீட்டெயில் எடுத்தாருன்னு தெரில. பட்டு ஒன்று மட்டும் அவர் மைண்டுக்குள்ளே, போன ஜென்மத்திலே உங்களை விடலை, இந்த ஜென்மத்தில் என்ன மிஞ்சி சேர்ந்துருவீங்களா என்ன அப்படின்னு. யாருன்னு தெரில. ஸோ போக போக நம்ம கதையில் இவரோட ரோல் என்னன்னு பார்த்துக்கலாம். தென் ஆஸ் யூஷுவல் மார்னிங் விடியுது. பட் இன்றைக்கி டேக் ரொம்ப ஹெவி ஃபீவராக இருக்குது. பிகாஸ் அவன் எதையோ பார்த்து பயந்துருக்கான். ஐ மீன் நேற்று அந்த வேர்டிங் அவர் கேட்டதுலேருந்தே அவர் தாட்ஃபுல்லாக அந்த வேர்டிங் மேலேயே இருந்திருக்கும், நீ தானே அவளை கொல்ல சொன்னேன்னு. ஸோ வந்து இன்றைக்கி ஒயன் வந்து எப்படியோ பஸ்ஸை பிடிச்சிட்டா. பஸ்ஸில் ஏறி வந்துட்டுருக்கும் போது எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம இன்றைக்கி டே சார் வரமாட்டாராம், அவருக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸாம், உடம்பு சரியில்லையா அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி மனசு வலிக்குது. என்னதே அவருக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு அப்புறம் ஒரு மாதிரி செஸ்ட்டை தட்டிகிட்டே இருக்கா. உனக்கு ஏன் வலிக்குது, ஏன் கஷ்டப்படுற, அவருக்கு உடம்பு சரியில்லைண்ணா நீ கஷ்டப்படுற அப்படிங்கும்போது அப்படியே அமைதியாக இருக்கா. பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இறங்கிடுறாங்க மியூசிக்கில். பட் ஒயன் இறங்கலை, அதை யாரும் கவனிக்கல. ஸோ நீங்கள் என்னென்னா அப்படியே அந்த பஸ்லேயே போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கே தெரியல, ஒரு நிமிஷம் அமைதியாக உங்களோட மைண்ட் ஃபுல்லாக பிளாங்க் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கே தெரியல, அப்படியே அமைதியாக இருக்கீங்க. கடைசியில் பார்த்தா அது டேவோட டே வீடு இருக்க ஸ்டாப்புக்கு வந்து வண்டி போகணுன்னு நீங்கள் பாட்டுக்கு இறங்கி போகிறீங்க. எதுக்கு போகிறீங்க, ஏன் போகிறீங்கன்னா உங்களுக்கே தெரியல, அமைதியாக போகிறீங்க. பட்டு போயிட்டுருக்கும்போதே டேக்கு அங்கே அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி பாடியெல்லாம் புல்ல இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகுது.
ஏன்னு அவருக்கு தெரில. அப்படியே பார்த்தா காலிங் பெல்லை கிளிக் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கார், ஒன்லி ஃபேண்ட்டு போட்டுட்டு. ஸோ ஓரளவு முடியல, ரொம்ப ஹெவி ஃபீவர்னால அப்படியே மெதுவாக வராரு. மெதுவாக வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணால் நீங்கள் உங்களை பார்த்துட்டு ஐயோ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கவர் பண்ணிக்கிறார் அவரோட ட்ரெஸ்ஸை வச்சு, ஐ மீன் அவரோட பிளாங்கெட்டை வச்சு கவர் பண்ணிக்கிறாரு. அப்போ வந்து ஒயன் அப்படியே அமைதியாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு உடம்பு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறா. இது டேக் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அவனுக்கே தெரியாமல் எனக்கு இப்போ ஓகே தான், நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா மட்டும் தான் நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஒயன் பாட்டுக்கு எந்திரிச்சு அங்கேருந்து கிளம்பிட்டு அப்படியே பஸ் ஏறா, மியூசியத்துக்கு வந்துடுறா. டேவுக்கும் கொஞ்சம் நேரம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அமைதியாக இருந்து இந்த மாதிரி அவளை அனுப்பி வச்சோன்னே இப்போ என்ன நடந்துச்சு, ஒயன் இங்கே வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கடவுளே என்னை இப்படி பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஐயோ நான் எப்படி இங்கே பில்டப் பண்ணி வச்சுருக்கேன், இவன் என்ன இப்படி பார்த்துட்டு போகிறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேங்கா இவருக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பட் இங்கே ஒயன் அமைதியாக வந்துட்டு மியூசியத்துக்கு போகிறான். மியூசியத்துக்கு போனோன்னே எல்லோரும் கேட்குறாங்க, ஏன் ஒயன் எங்கே போய் தொலைஞ்ச, நானா உங்க கூட தானே இருந்தேன் அப்படின்றா. யூமின் இதை பார்த்துட்டு இல்லை ஒயன் நீ இப்போ எங்கள் கூட இல்லை, நீ எங்கேயோ போயிட்டு வர அப்படின்னோடனே இல்லைடி நான் உங்க கூட தானே இருந்தேன். ஒயன் ஆர் யூ ஓகே அப்படின்னோடனே ஐ எம் ஆல் ரைட் அப்படின்றா. பட் ஒயன் என் கூட ஒரு டாக்டரை பார்க்க வரியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே யூமின் நீ சொல்கிறது எனக்கு வேறு மாதிரி கன்வே ஆகுது அப்படின்னோடனே இல்லை ஒயன் உனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அதுக்காக மட்டும் தான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே எல்லாம் எனக்கு பார்த்துக்க தெரியும் நீ நிறுத்து அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசுகிறா ஒயன். அப்படியே இன்றைக்கி கிளாஸ் போகுது. யூமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, என்ன ஒயன் இந்த மாதிரி பேசிட்டாலேன்ட்டு. ஆனால் யூமின் உண்மையாலுமே ஒயனோட ஹெல்த்துக்காக மட்டும்தான் சொன்னால், வேறு ஒன்றும் இல்லை. அவளுக்கு ஒரு மாதிரி பயம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் இப்போல்லாம் ஒயன் சில விஷயத்த மறந்துடுறா. அது ஏன்னு ஒயனுக்கும் தெரியல அண்ட் ஆல்சோ யூமின் யாருக்குமே தெரியல. அதனால தான் அவள் கிளியர் பண்ணுறதுக்காக சைக்காட்டிஸ்ட்டை போய் பார்க்கலான்றப்பா. பட் ஒயன் வந்து இது தப்பாக நினச்சிட்டு காலேஜை விட்டு ஐ மீன் அந்த மியூசியத்தை விட்டுட்டு ஹாஸ்டல் வந்தக்கப்புறமும் மூஞ்சி தூக்கிட்டே இருக்கும்போது யூமின் வந்துட்டு ஒயன் பேசுடி, சாரிடி, நான் அப்படி சொல்ல வரல அப்படின்றா. நியாயப்படி பார்த்தா இங்கே மூஞ்சி தூக்கிட்டு இருக்க வேண்டியது யூமின் தான். ஏன்னா யூமின் தான் கொஞ்சம் ஹார்ஷாக ஒயன் பேசிட்டா. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ வந்து யூமின் சொல்கிறா, சரி ஓகே உனக்காக ஃப்ரைட் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்தேன், சரி ஓகே இதை நான் தான் சாப்பிட்ணுன்றதா என்ன பண்ணுறது அப்படின்னோடனே என்னடி நம்மளுக்குள்ளே இந்த மாதிரி கோவப்படுறதுலாம் சகஜமாப்பா அப்படின்ட்டு ஒய்யன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்துடுறா. யூமின் பார்த்து சிரிச்சுட்டு இந்த மாதிரி சிரிச்சுட்டே இரு, அது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு யூமின் சொல்கிறா. ஒயனுக்கு ஒன்றும் புரியல, நான் எப்பயும் சிரிச்சுட்டே தானே இருப்பேன் அப்படின்னு போது எப்பயும் உன்னோட கஷ்டத்துக்கு நான் ஒரு காரணமாக இருக்கக்கூடாதுடி அப்படின்னு சொல்லி பேசுகிறா. என்னன்னே எனக்கு புரியல, போடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட்டுட்ருக்கா. சாப்பிட்டுட்டு எல்லோரும் தூங்குறாங்க. அதே சமயம் இங்கே சார் சொல்லுங்கள், இன்றைக்கி அவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க, என்ன சொல்கிறீங்க? ஆமாம், என்ன பேசிக்கிட்டாங்க? இல்லை சார் அதை பற்றி எதுவும் தெரியல, அவங்க வீட்டில் மீட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் தெரிஞ்சிச்சு. ஓ ஓகே, இருந்தாலும் அவங்க மேலே ஒரு கண் இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ அவங்க 2 பேரையும் சேர்த்து தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கிறது யார் அண்ட் ஆல்சோ எதனால் இவங்க வந்து ஒயனையும் டேவையும் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ இவங்களுக்குள்ளே இன்னும் என்னென்ன காமெடிஸ் நடக்க போகுது, என்னென்ன ஃபைட்டிங் நடக்க போகுது அண்ட் எப்படி இவங்களோட காதல் இவங்க 2 பேருக்கு புரிய வரும், தென் பாஸ்டில் நடந்தது என்ன, இதெல்லாம் அடுத்தடுத்த பாட்டாக பார்க்கலாண்டா. ஐ திங்க் நாளைக்கு வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் பார்ட் வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்கடா. தேங்க்யூ. சாமிதா, நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய் பாய்.